அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 96% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 12% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 89% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 80% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 56% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 90% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 9723 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 26% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 75% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 975 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 278 ரூபாய் 15% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அதனால் ரொம்ப கவனம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல் நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதையும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா, இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் ஜஹராவில் இருக்கக்கூடிய சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலேயே இருக்குது. புதிய எக்ஸ்சேஞ்ச். இவங்களுடைய கட்டணம் பார்த்தீங்கன்னா வெறும் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான். அதே மாதிரி ரேட்டும் நல்ல பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 994 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 159 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 559 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 325 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போதைக்கும் ஒரே நிலைமையிலே தான் இருக்குது. விலை கொடுத்து வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இதோ 4520 பாஸ்போர்ட் ரெடியாகி உள்ளது. அதே போல் டெட்லைன் பணம் கட்டாமல் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியாக முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் யாரெல்லாம் கொடிய சட்டவிரோதமாகவோ அல்லது தேவைக்கேற்ப பாவிக்காமல் தேவையற்று பாவிக்கிறீங்களோ 10,000 தினார் வரைக்கும் அபராதம். 5 பேர் கொல்லப்பட்ட துயரம். உலகமே எதிர்பார்த்திருந்த
காசா ஸ்ட்ரிப்புக்கான அந்த கப்பல் இஸ்ரேலிய இராணுவத்தால் கடத்தப்பட்டது. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள், இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் 11 நாட்கள் மட்டுமே இருக்குது. எதிர்வரும் 20ஆம் தேதி யார் அந்த வெற்றியாளர்கள் என்று இன்ஷா அல்லாஹ் அறிவிக்கப்படும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளரின் எச்சரிக்கை, அதிக வெப்பநிலையை நாம் நெருங்கியுள்ளோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய சுகாதார அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தொடர்ந்துமே அறிவுறுத்தி வராரு, முடிந்த வரைக்கும் தொடர்ந்துமே தண்ணீர் பருகுவதை அதிகரித்து கொள்ளுங்க. உடல் சோர்வு, மயக்கம் போன்ற நிலைகள்ல இருந்து உங்களை நீங்க காப்பாற்றி கொள்ளுங்க. صبحكم الله بالخير. ودخلنا في موسم القيظ وشدة الحر في الصيف مع طلوع نجم الثريا وموسم البوارح من 7 يونيو الحالي، وتبدأ الحرارة ترتفع معانا تدريجيا حتى منتصف هذا الشهر، ونشهد أعلى درجات حرارة مع اقتراب الشمس من مدار السرطان فوق راسنا، فتقترب الحرارة من 50 وتتجاوزها، وراح نشهد أعلى درجات حرارة في المنقلب الصيفي فلكيا في 22 يونيو الحالي مع تعامد الشمس على مدار السرطان فوق راسنا، فنشهد أطول نهار وأقصر ليل وأطول مدة للشمس تسخن فيها الهواء والأرض، فنشهد أعلى درجات حرارة، فرح نشهد صيف حار جدا هذا العام بسبب استمرار الرياح الشمالية الجافة، فتوقع حرارة عالية مقبلة، وهبات الغبار متوقع أنها تستمر معانا مع نشاط الرياح السطحية، والله أعلم. மிக முக்கியமான சட்டம், அதாவது குவைத் நாட்டின் கொடியை தேவைக்கேற்ப, அதாவது ஏதாவது ஒரு முக்கிய காரணத்துக்காக அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்களில் உபயோகிக்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது காரணத்துக்காகவோ அல்லது கிழிந்த கொடிகளையோ உபயோகித்தால் கிட்டத்தட்ட 1000 தினார்லேருந்து 10,000 தினார் வரைக்கும் அபராதம். சிறை தண்டனைகளும் அதற்கேற்ப 6 மாத காலம், 1 வருடம், 2 வருடம் அப்படின்னு சிறை தண்டனைகளும் நீடிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த நாட்டு கொடியோடு சேர்த்து நீங்கள் வேறு நாட்டு கொடிகளை உபயோகித்து ஏதாவது பிரச்சனைகளுக்கோ சண்டைகளுக்கோ இல்லை 2 நாட்டுக்கு இடையேயான பிரச்சனைகள், இப்போ சாதாரணமாக இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, அந்த டைமில் இந்தியா கொடியோட சேர்த்து குவைத்து கொடியையும் வச்சோ அல்லது பாகிஸ்தானிய கொடியோடு சேர்த்து குவைத்து கொடியையும் வச்சோ இவங்க அந்த நாட்டு சண்டைகளை நீங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு எதிர்ப்புகளையோ அல்லது சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் ஏதாவது பதிவுகளை இடும்போதோ அந்த மாதிரி உங்களுடைய நாட்டு கொடியோடு இந்த கொடியையும் சேர்த்து வைத்து ஏதாவது நீங்கள் போஸ்ட்டுகள் போட்டிங்கன்னா அதுவும் தண்டனைக்குரிய குற்றம். கவனமாக இருங்க. அதே போல் 4520 பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஆர்டிக்கல் 8 ஜென்சியாக பறிக்கப்பட்டவர்களுக்கு. அதே மாதிரி 3210 பாஸ்போர்ட் இப்போதைக்கு டெலிவரிக்கு ரெடியாக இருக்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். அதே போல் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் சவுதி உள்துறை அமைச்சகருக்கு நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் ஹஜ் யாத்ரீகர்களுக்கான சலுகைகளை வழங்கியதற்கு. அதே போல் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார், அவருக்காகவும் பிரார்த்தனைகளை சேர்த்துக்கோங்க. அதே போல் இதோ சர்வீஸ் ஃபீ டெட்லைன், நீங்கள் கவர்மெண்ட்டில், அதாவது குறிப்பாக குவைத்துடைய வங்கிகளில் கடனாளிகளாக இருந்தாலோ, அது குவைத்தியாக இருக்கலாம் வெளிநாட்டவர்களாக இருக்கலாம், கடனாளிகளாக இருக்கிறீங்களா, கடனை கட்டாமல் இந்த நாட்டை விட்டு போக முடியாது. அதே மாதிரி தண்ணி பில்லாக இருக்கலாம், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கலாம், தண்ணீர் பில்லாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கட்டணங்கள், ஃபோன் பில் பேமெண்ட்டாக இருக்கலாம், முக்காலஃபாவாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த பணத்தை செலுத்தி முடித்த பிறகு தான் இந்த நாட்டிலிருந்து வெளியாக முடியும்.
அதே போல் முக்கியமான விடயம் என்னென்னா, ஒரு சிலர் வந்து இந்த பொருட்கள் வாங்கியிருப்பீங்க, ஃபோன், வேறு ஏதாவது லேப்டாப், டிவி, ரேடியோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் இப்படி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இல்லை, நான் சாஃபர் போகிறேன், அதனால் என்னால் பே பண்ண முடியாது. உங்கள்ட்ட பணம் இருந்தால் ஆல்ரெடியே பே பண்ணிக்கோங்க அந்த 3-2 மாதத்துக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் நீங்கள் போனதுக்கப்புறம் திருப்பி வர முடியாமல் போகலாம், அல்லது நீங்கள் போக முடியாமல் போகலாம், வந்ததுக்கு பிறகு திருப்பி ட்ராவல் பேன் விழலாம். அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு பணம் கட்ட வேண்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு, முக்காலஃபாவிலிருந்து மற்ற எல்லா பில்களையும் கட்டி முடிச்சிடுங்க, டெலிஃபோன் பில் உட்பட. வங்கிகளில் கடன் இருந்தால் நிச்சயமாக உங்களால் போக முடியாது இந்த கடனை முடிக்கும் வரைக்கும். அதையும் தாண்டி மற்ற விடயங்கள், முக்காலஃபாவாக இருக்கலாம், அல்லது டெலிஃபோன் பில் பேமெண்ட்டாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், வாட்டர் சப்ளை பேமெண்ட்டாக இருக்கலாம், இதெல்லாமே நீங்கள் கட்டி முடித்தாதான் இந்த நாட்டிலேருந்து போக முடியும். தயவுசெய்து டிக்கெட் போட்டு விமான நிலையத்தில் ஏமாந்துடாதீங்க, ரொம்ப கவனம். மிக முக்கியமான தகவல் தொடர்ந்துமே நம்ம தெரிவிக்கிறது, வாகன சாரதிகளே தயவு செய்து வயலேஷன்ஸ்லேருந்து உங்களை தவிர்த்துக்கோங்க. அதிகமான வயலேஷன்ஸ் ஏற்பட்டு வருவதை தவிர்க்கிறதுக்காக புதிதாக நிறுவப்பட்ட சட்டம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு சகோதரருக்கு நடந்த சம்பவத்தை பற்றியும் வாய்ஸ் கட் ஒன்று இருக்குது, மறக்காமல் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சர்பன் தம்பி, நேற்று வண்டி ஓடிட்டு போகல நம்மளோட ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று வந்துச்சு. மெசேஜை கேட்போம்னு சொல்லி போட்டு வண்டியை ஓடிட்டு போகக்குள்ள ஃபோனை கையில் எடுத்த மட்டும்தான் தம்பி போலீஸால் நிப்பாட்டி நம்மளோட வண்டியை போலீஸால் ரோட்டில் ஓடிட்டு வர போகல நானும் ஃபோனை கையில் எடுத்தேன். போலீஸால் போலீஸ் ஜீப்பில் வந்தவனுகள் அப்படியே சைட் பண்ணுன்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டி நம்மளோட டிரைவிங் லைசனை வாங்கி லைசனுக்கு 75 டினார் ஃபைன் போட்டு லைசனை கையில் வந்து போட்டு கம்சா சபாயின் டினார் எஸ்பா கலாஸ்ன்னு சொல்லி போட்டு போயிட்டானுங்க தம்பி. அதை நம்மளுக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வழிகள் இல்லையா தம்பி, சொல்லுங்க பார்ப்போம். ஒரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போலீஸ் அதிகாரிகள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சைரன்ஸை போட்டுட்டு அந்த லைட்டோட சத்தத்தோடு வரமாட்டாங்க, சைலண்ட்டாக வருவாங்க. ஒவ்வொரு வாகனமாக கண்காணிச்சிக்கிட்டே வருவாங்க. அதில் அந்த டைமில் யார் சிகரெட் பிடிக்கிறாங்க, யார் சீட் பெல்ட் போடாமல் போகிறாங்க, யார் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உற்று பார்த்ததுக்கு அப்புறமா உடனே என்ன பண்ணுவாங்க, சைரனை ஆன் பண்ணி உங்களுடைய வண்டிக்கு சைட் பண்ண சொல்லி உங்களுக்கு சமிஞ்சைகளை கொடுப்பாங்க. அதே போல் தான் கேமராக்களும், ஏஐ கேமரா அங்கே பொருத்தப்பட்டிருக்குது. மறந்து போய் கூட ஃபோனை மட்டும் கையில் வச்சிடாதீங்க. கையில் வச்சுருந்தீங்கன்னா 75 தினார் ஃபைன், அதை கட்டியே ஆகணும். தயவு செய்து ரொம்ப கவனம், சம்பளத்தில் பாதி போயிடும். அதே போல் மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விடயம் தொடர்ந்துமே காசா மக்களுடைய பரிதாபம். 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் உணவுகளை பெற்றுக்கொள்றதுக்காக போன சூழலில் காசா மக்களுக்கு ஆதரவாக வந்த கப்பலும் கடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மக்களுடைய உணவு அத்தியாவசிய தேவை என்பதால் அதை வழங்குறதுக்காக பல நாடுகளும் பல நல்லுள்ளங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இப்போதைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கான உணவுகள் கிடைக்கிறதுல உண்மைக்குமே ரொம்பவும் சிரமம் இருக்குது. அன்றாட ஒரு வேளை சாப்பாட்டுக்காக, 3 வேளை இல்லை, ஒரு வேளை ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்காக கஷ்டப்படக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இப்போது ரீசண்டாக அந்த மக்களுக்காக உணவை எடுத்து சென்ற உலகளாவிய ரீதியில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த பலருமே அந்த கப்பலில் இணைந்து அந்த மக்களுக்காக உணவுகளை ஏற்றி சென்றாங்க. கடைசியில் அந்த கப்பலையும் கூட இஸ்ரேலிய இராணுவம் அவங்களையும் கடத்திட்டாங்க. மெடலின் ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லா அப்படின்ற அந்த குழுவை தான் தற்போது அந்த இடத்துல சிக்கி தவிக்கிறாங்க. பார்க்கலாம் அவங்களுக்கும் விடுதலை கிடைக்குமா, அந்த கொண்டு போன உணவுகள் வந்து காசா மக்களுடைய கையில் ஒப்படைப்பாங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சுக்கோங்க. Asim Najjar and I'm from Germany. If you're seeing this video, we have been intercepted at sea and kidnapped by the Israeli occupation forces or by one of its allies complicit and actively participating in the genocide of Palestinians. I appeal to my comrades, friends and family to put pressure on the German government and to ask for my release as soon as possible. Ditch the phones! Ditch the phones! Ditch the phones! Yes. Phones in the water, please!
Calm down, everyone. Bonjour à tous, je m'appelle Rima Hassan, je suis franco-palestinienne, je suis à bord du navire humanitaire en direction de Gaza. Si vous voyez cette vidéo, c'est que nous avons été interceptés soit par l'État d'Israël, soit par des forces complices à l'État d'Israël. On compte sur votre mobilisation pour faire pression sur le gouvernement français pour notre libération. Yasmin Ajaj, and I'm speaking to you from the Madli, steering committee member and organizer of the Freedom Flotilla. Israeli Defense Minister Katz has just declared that we will not reach Gaza and has advised us to turn back. Let us be clear, we will not turn back. We are unarmed, we are peaceful. We are carrying only humanitarian aid, food, medicine, and supplies desperately needed by the starving population in Gaza. We are not the threat here. The threat is the blockade. The threat is the bombs. The threat is the ongoing starvation of an entire population. The threat is the systematic killing of civilians. The threat is genocide. If Israel was not occupying Palestine, if there wasn't nearly 80 years of ethnic cleansing, if our own governments weren't giving Israel full impunity, arming it instead of holding it accountable, if they sent aid instead of bombs, we would not be here. We are here because our leaders have failed, because silence is complicity, because human lives are being treated as expendable. We are here for Gaza. If Israel uses violence against us, a peaceful humanitarian mission, it will be yet another war crime added to the long and growing list of Israel. We refuse to be intimidated. We refuse to be silent. We stand with Gaza. We stand with the people. We stand for justice, dignity, and life. The blockade must end. The killing must stop. The world must act.